சேனல்கள் அதெல்லாம். பிரேமலதாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்க ஏதோ படியலன்னு நெனைக்கிறேன். நான் சொன்னேன்ல, 22 சீட்டு குடுங்க தலைவரே அப்டின்னோனே, அவரு அப்படியே மயக்கம் போட்டு விழாத குறை, "ஏம்மா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல." சரி, இங்க தலைவருக்கு வந்த மயக்கம் இந்த பக்கம் எடப்பாடி அது அவர்களுக்கு 10 வரலையா? தோல்வி பழனிசாமி இல்ல, இதயம் தாங்கும் இதயம். இது எதுக்கும் உதவாது இருக்கும்ல தொகுதிகள். நின்னா டிஎம்கே, ஏடிஎம்கே நின்னா கூட ஜெயிக்க முடியாதுன்னு. அதுல போய் நில்லுன்ட்டா என்ன பண்ணுவீங்க? ஓபிஎஸ்ஸே வந்துட்டாரு. 5 பைசா பிரயோஜனம் இல்ல. இருந்தாலும் ஓபிஎஸ்ஸே என்ன மாரி, யோவ் ஓபிஎஸ் ஒரு ஆளே இல்ல. ஏய் நீ தான் சொன்ன அவர் பெரிய தலைவர்ன்னு. இவரும் அம்மா பேச்ச கேட்டுன்னு இவரு ரொம்ப ஆணவத்தனமாவும் பேசக்கூடாது. விஜய பிரபாகரன். அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு இதுவா பேசணும். அதனால தான் 2 பேருமே பயன்படுத்த பார்க்குறாங்க. திமுக அதிகமா யோசிக்குது. நான் அடி வாங்குற அடி விஜய்னால வாங்குற அடிய விஜயகாந்த வச்சு ஈடுகட்டலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால ஒரு சின்ன விஷயத்துல கூட நமக்கு மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு. பேரம் பேசுறாங்க அப்படின்னு எல்லாருமே பேசக்கூடிய அவங்களே அளவுல சொல்றாங்களே. வந்துருச்சுல்ல. அப்புறம் நான் ஓப்பனா பேரம் பேசுறாங்கோ அப்படின்னு. அவங்களே சொல்றாங்களே யார் ஜாஸ்தி குடுக்குன்னா வரோன்றாங்க. அப்புறம் என்ன? என்ன குடுப்பாங்கன்னு. சீட்டுங்க. வேற ஒண்ணும் இல்லல்ல. வேற நான் எப்படிங்க சொல்ல முடியும்? கேஸ் போடுறதுக்கா? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் கூடிய விரைவில அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி இங்க வருகை தர்றதா தகவல்கள் வந்திருக்கு. அன்றைய தினம் என்டிஏவோட இன்னும் சில கட்சிகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா ஓபிஎஸ் அவர்கள் சேரலாம். தேமுதிகவும் இந்த பக்கம் தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? 28க்கு முன்னாடியே 21 இங்க அமித்ஷா வராரு. ம். அதனால அதிலேயே கிட்டத்தட்ட இறுதியாயிடும். ஓபிஎஸ் தை பொறந்தா வழி பொறக்கும்னாரு. இப்ப தை முடிஞ்சா வழி பொறக்கும்ங்கிறாப்புல. அது ஒரு சங்கு சக்கரம். சுத்திக்கினே இருக்கும். திமுகல ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுகிறாரு. திமுகல போனா நல்லா இருக்காதுன்னு டிடிவி சொல்ட்டாரு. அதனால ஏதாவது இந்த வேண்டாத மாப்பிள்ளை அந்த ஓரமா நில்லுன்ற மாரி எங்கேயாவது போய் அப்படி நின்னு அப்படி என்டிஏக்குள்ள ஏதாவது கொண்டு வருவாங்கன்னு நெனைக்கிறேன். பிரேமலதா கிட்டத்தட்ட ஓகே ஆயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கேட்டயே மறுபடியும் பேசிட்டாங்க. ஏன் இத சொல்றேன்னா, இந்த சைடு டிஎம்கேல இருக்கிற புள்ளைங்கலாம் இந்த இதெல்லாம் இருக்கும்ல சேனல்கள் அதெல்லாம். பிரேமலதாவ போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்க ஏதோ படியலன்னு நெனைக்கிறேன். நான் சொன்னேன்ல, 22 சீட்டு குடுங்க தலைவரே அப்டின்னோனே, அவரு அப்படியே மயக்கம் போட்டு விழாத குறை, "ஏம்மா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. மயக்கமா வருது." "இல்ல 22 சீட்டு." 22 சீட்டா? 22 சீட்ட ஆளுக்கு 6 ப்ளஸ் 2 கட்சிக்கு 2, 2 அப்படின்னு 5 கட்சி குடுத்துருவேன். "என்ன நீங்க சொல்றீங்க?" அப்படின்னு அவரு மிரண்டு போய், "ஏதோ பார்த்து கேளுங்க. பார்த்து பண்ணலாம். ஒரு 6 சீட்டு." அப்படின்னு. அதனால அங்க அப்படியே இடிச்சுன்னுக்குது. மேலும் சில விஷயங்கள் ஏதோ போயிருக்கும் போல. ஒண்ணும் நடக்கலன்னோன, இவங்க மறுபடியும் கூப்பிட்டு ஏதோ தரேன்னு சொல்லியிருக்காங்க போல. அதனால சரி, இங்க தலைவருக்கு வந்த மயக்கம் இந்த பக்கம் எடப்பாடி அது அவர்களுக்கு 10 வரலையா? தோல்வி பழனிசாமி இல்ல. இதயம் தாங்கும் இதயம். இவரு ஃபுல்லா பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு. வெற்றியே பார்த்துட்டு வந்துருக்காரு. போன தடவலாம் மிரட்டி அனுப்பிச்சாங்கல்ல எல்லாரையும். வாங்க அ தலைவர் அப்ப பேசலாமா? 12ஆ? 15ஆ? 12, 14 அந்த சைட்ல போங்க. அங்கேயா? ஆமா உள்ள போங்க. உள்ள போனா 2 பேரு. யாரு? ஆதவு அண்ட் சபரீஷன். 4 சீட்டு. 4ஆ? ஏங்க கலைஞர்ட்டயே 12 சீட்டு வாங்குனவன் நானு சண்ட போட்டு. இருக்கட்டும். 4 தான். என்னங்க இப்படி பண்றீங்க? சரி விடுங்க 6. 4 தான் அவரு குடுக்க சொன்னாரு. யாரு? அவர் தான் பீகார்காரு. பானிபூரி. அவரா? அவரே சொல்ட்டாரா? ஆமா. நாங்க மனசு வந்து ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா குடுக்குறோம். அப்படின்னு தான் மிரட்டி கிரட்டி இது பண்ணாங்க. இந்த தடவ அப்படி கிடையாதுல்ல. எல்லாம் ஏறி நிக்கிறாங்க. இவரே யாருக்கு எவ்வளோ குடுக்குறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல போய் இந்த மாரி ஒரு பெரிய குண்ட தூக்கிட்ட டமால்னு 22 சீட்னா, சரி, அதுதான் கேட்கிறேன். சரி, இந்த பிரச்சனை வந்து 2 கூட்டணிக்குள்ளயும் இருக்கு. என்டிஏக்குள்ளயும் வந்து சீட்டு பிரிக்கும்பொழுது பெரிய பிரச்சனைகள் வரப்போது. இவங்க இங்க போறாங்கன்னாக்கா, அப்படி என்ன ஸ்பெஷல் ஆஃபர் இவங்க குடுத்தாங்கன்னு கேட்கிறேன். ஆஃபர்லாம் இல்ல. அவரு முதல்லயே கணக்கு போட்டு வச்சுட்டாரு. 9 ம். சீட்டு தரேன் அப்படின்ற மாரி. எல்லாருக்குமே ஒரு இதுதானே. அவரு இப்ப ஒரு 9 சீட்டுக்கு 100 இவங்க ஒத்துப்பாங்களா சார்? 164 சீட்டு வரைக்கும் அவங்க நிக்கிறதுக்கான முயற்சி போய்க்கிட்டு இருக்குது. 164 அதிமுக. ஆமா. ம். மீதி ஒரு 70 சீட்ட வெளிய பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. ம். 2 பெரிய கட்சினா பாஜகவும், பாமகவும் தான். இது விஜய் வேற வரலல்ல. அப்ப இவங்களுக்கு ஏதாவது பார்த்து குடுத்து, அ என்னன்னா இவங்க தொகுதியில 3000, 5000 ஓட்டு, சில தொகுதியில 50 ஓட்டு, இந்த மாரி சில இடங்கள்லாம் இருக்குது. வந்தா இதா இருக்கும்னு பார்க்குறாங்க. வேற என்ன? அதுல சரி, சரி 12 குடுத்தா என்ன கெட்டு போகுது?
8 தொகுதி பார்த்து குடுத்துட்டா முடிஞ்சிச்சு. ம். ஜெயிக்கவே முடியாத இடத்துல குடுத்தா என்ன பண்ணுவீங்க? சென்னையில 5 வச்சுக்கங்க போங்க. என்ன ஆகும்? அதனால அந்த மாரி இது பண்ணுவாங்க. இது எதுக்கும் உதவாது இருக்கும்ல தொகுதிகள். நின்னா டிஎம்கே, ஏடிஎம்கே நின்னா கூட ஜெயிக்க முடியாதுன்னு. அதுல போய் நில்லுன்ட்டா என்ன பண்ணுவீங்க? சரி, கலைஞர் இந்த தொகுதிகள் தான் தனக்கு வேணுங்கிறதுல பிடிவாதமா பிரேமலதா அவர்கள் இருக்கிறதா, அதுல தான் வந்து உடன்பாடு எட்டலன்ற மாதிரி பேச்சுக்கள் வந்ததே சார். அவங்களுக்கு கொஞ்சம் பசையுள்ள பார்ட்டிகள் கொஞ்சம் பேருக்கு எம்எல்ஏ சீட் வேணும். கட்சிக்கு அங்கீகாரத்துக்கு தொகுதிகள் வேணும். இந்த மாரி பல இது வச்சுக்கிறாங்க. அதாவது வாழ்நாள் பூரா யாரும் சீண்ட மாட்டாங்க. இந்த மாரி டைம்ல வந்தோனே டிமாண்ட் இஷ்டத்துக்கு வைக்கிறது. இத வச்சுட்டு வியாபாரம்லாம் பண்ணக்கூடாது. கொள்கை அரசியல் பண்ணணும். இப்ப நாளைக்கே இவங்க போய் என்னதான் பேசினாலும் டிஎம்கே திட்டி பேசினா என்ன சொல்லுவாங்க? அம்மா இருக்கிற வரைக்கும் இது பண்ணு. நாளைக்கே அவங்களே என்ன சொல்லுவாங்க? நாங்க மட்டும் கூட 2 சீட்டு குடுத்தா எங்களோட நிப்பீங்க. நீங்க என்ன சரி, ஆனா யோக்கியம் பேசியிருக்கணும். இப்பவே மக்கள் மத்தியில வந்து ஒரு அந்த டாக் வந்துச்சு. கிரெடிபிலிட்டிங்கிறதே போயிடுச்சு. சரி, போயிடுச்சு. ஓப்பனா இவங்க பேரம் பேசுறாங்க அப்படின்னு எல்லாருமே பேசக்கூடிய அவங்களே அளவுல சொல்றாங்களா? வந்துருச்சுல்ல. அப்புறம் நான் ஓப்பனா பேரம் பேசுறாங்கோ அப்படின்னு. அவங்களே சொல்றாங்களே யார் ஜாஸ்தி குடுக்குறீங்களோ வரோன்றாங்க. அப்புறம் என்ன? என்ன குடுப்பாங்கன்னு. சீட்டுங்க. வேற ஒண்ணும் இல்லல்ல. வேற நான் எப்படிங்க சொல்ல முடியும்? கேஸ் போடுறதுக்கா? அண்ணியார் எனக்கு அண்ணி தெரியுமா அவங்க? சார், அவங்க வந்து அ எல்லாருக்கும் அம்மாவா இருக்க விரும்புறேன்னு சொன்னாங்க சார். எங்களுக்கெல்லாம் நீங்க அண்ணி. மாத்தி அண்ணின்றீங்க. கட்சியில சின்ன பசங்க எல்லாருக்கும் நான் வந்து சின்ன பசங்க தான் அம்மா. விஜயகாந்த் எங்களுக்கு அண்ணன். இவங்க அண்ணி. அதனால அண்ணியார் வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க தான் நான் சொல்ல முடியும். நீங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? விட்டமின் சியா? ஸ்வீட் பாக்ஸான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. சரி, இப்ப அவங்க கூட்டணிக்கு வர்றதால என்ன பெரிய பலம் வரும் சார்? சிதறி இருக்கிற ஒரு 3000 ஓட்டுகள் ஒரு ஒரு தொகுதியில இருக்கலாம் ம். அப்படின்றாங்க. அத தாண்டி அவங்க வந்து வேற என்ன பலன் இருக்கும் சார்? நீங்க டிடிவி வந்து அமித்ஷா சேர்த்துக்கிட சொன்னப்போ எடப்பாடி மறுத்துட்டாரு. என்னத்த பெரிய இது இருக்க போகுது அப்படின்னு. இன்னொன்னு தனிப்பட்ட ஒரு கோபமும். கடைசியில பார்த்தீங்கன்னா 25 தொகுதிகள் 4 லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது தோக்குற வித்தியாசம் இருக்குல்ல. 1500, 1200 சில இடங்கள்ல 5000 அங்க டிடிவி ஆளுங்க 7000 வாங்கியிருப்பாங்க. ஒரு தொகுதியில 20,000 வாக்கு வித்தியாசம் தோத்துருக்காங்க. டிடிவி ஆளுங்க 40,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சில தொகுதியில 2000 வாங்கியிருப்பாங்க. இவங்க 1000 சில்லு தோத்துருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அத இவர்கள் ஈடுகட்டுவாங்க. அப்போ இன்னொன்னு கூட்டணிக்குள்ள இவங்கலாம் வந்துட்டாங்க. பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு ஒரு உளவியல் தாக்கம் வரும். பிரேமலதாலேருந்து எல்லாம் இங்க இருக்கிறாங்கப்பா. ஒரு பெரிய பலமான கூட்டணி ஏடிஎம்கே. இந்த ஓபிஎஸ்ஸே வந்துட்டாரு. 5 பைசா பிரயோஜனம் இல்ல. அதனால ஓபிஎஸ்ஸே என்ன மாரி யோவ்! ஓபிஎஸ் ஒரு ஆளே இல்ல. ஏய்! நீ தான் சொன்ன அவர் பெரிய தலைவர்ன்னு. இப்ப பேச்செல்லாம் மாத்தக்கூடாது. அப்படின்ட்டு பெரிய தலைவர் ஓபிஎஸ்ஸே வந்துட்டாரு. சகோதரர் நாளை நமது பாட்டுல 3 எம்ஜிஆர் இல்ல. 2 எம்ஜிஆர் தான் இப்ப இருக்கிறாங்க. 3வது எம்ஜிஆர் வெளிய சுத்திட்டு இருக்கிறாப்ல. அவரையும் புடிச்சு இழுத்து போட்டோம்னு வச்சுக்கங்க. வீடு என்னும் கோவில் வைத்தேன்னு பாட்டு பாடலாம். சோ எண்ணிக்கை கூட்டணியில அதிகமா இருக்கும். உளவியல் தாக்கம். சரி, இப்ப டிடிவி அவர்களுக்கு முக்குளத்தோர் மத்தியில இருக்கிற செல்வாக்கு, அந்த அளவுக்குல கொஞ்சமாவது இந்த பக்கம் இருக்கா பிரேமலதா அவர்களுக்கு? கண்டிப்பா இருக்குங்க. இருக்கு. நாயுடுகள் ஓட்டு, ம். வன்னியர்கள் பெல்ட்ல நல்ல ஒரு இது இருக்குது. ம். அதெல்லாம் இருக்கு. அப்புறம் தென் மாவட்டங்கள்ல ஒரு நாயுடுகள் சமூகம் அதிகம். அங்கேயும் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. கிருஷ்ணகிரி அந்த பெல்ட் இருக்குல்ல, பர்கூர் அதெல்லாம் வந்து பெரிய அளவுல இவங்களுக்கு ஒரு இது இருக்கு. இருக்குன்றீங்களா? அது விஜயகாந்த் அவர்கள் மேல இருக்கிற சிம்பத்தி வந்து எவ்வளவு நாளைக்கு இன்னும் ஓடும் சார்? இவங்க அத வச்சு எவ்வளவு காலம் அரசியல் பண்ண முடியும்? இவங்களா என்ன இல்லங்க. ப்ரூவ் அது பண்ணியிருக்காங்க? பண்ணலாங்க. இவங்க இன்னும் கெடுத்துக்கிறாங்க. அவர் ம். மேல இன்னும் அந்த இது இருக்குதுங்க. விஜயெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய தலைவர்ப்பா விஜயகாந்த். எப்படிப்பட்ட மனுஷன்னு ஒரு இது இருக்கு. அப்போ அவருடைய மகனாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு. இவரும் அம்மா பேச்ச கேட்டுன்னு இவரு ரொம்ப ஆணவத்தனமாவும் பேசக்கூடாது. விஜய பிரபாகரன். அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு இதுவா பேசணும். எங்க அப்பான்னு இது பண்ணணும். ஒரு மாதிரி கொண்டு போணும். அந்த ஆணவமாலாம் பேசிட்டா அது சிக்கலாயிடும். இப்போ வரைக்கும் அந்த இது இருக்கு. அத பார்த்து தான் விஜய் பிரபாகரன் பேசணும். அப்ப அந்த மாரி விஷயங்கள் இது. இன்னும் ஒரு பெரிய பேஸ் இருக்குது. நீங்க கள்ளக்குறிச்சி இங்கலாம் எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா, விஜயகாந்த். இவங்களுக்கு தான் அப்படி வருவாங்களாம். இந்த தியாகதுருவம், ரிஷிவந்தியம் வண்டி, மாடு கட்டிக்கிட்டு ஆயிரக்கணக்குல டிராக்டர், மாட்டு வண்டி அது இதுன்னு. அது விஜயகாந்துக்கு ஒரு பெரிய இது இருந்தது. அதனால அந்த பெல்ட் அப்படியே போனீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி அந்த இதெல்லாம் இருக்கு. அது நீங்க 3000, 5000 ஓட்டு, சில இடங்கள்ல 200 ஓட்டு கூட இருக்கும். அது வந்து ஒரு வெற்றிய வந்து தூக்கி நிறுத்தும்ல. அப்படிதான் பார்க்குறாங்க. அதனால தான் 2 பேருமே பயன்படுத்த பார்க்குறாங்க. திமுக அதிகமா யோசிக்குது.
நான் அடி வாங்குற அடி விஜய்னால வாங்குற அடிய விஜயகாந்த வச்சு ஈடுகட்டலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால ஒரு சின்ன விஷயத்துல கூட நமக்கு மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு. இவரும் அதே மாரி பிஜேபி தான் என்ன கேட்டா. சின்ன சினுங்கள் கூட இல்லாம அந்த இத ஒண்ணு சேர்த்துட்டோம்னா, அந்த இது கூட பெரிய வெற்றி வரும் அப்படின்றத பார்க்குறாங்க. அதனால ஒரு ஒரு 20 தொகுதியில இவங்க வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறதா இருந்தா, 20 தொகுதி லாபம் தானே. அப்படிதான் இவங்கள பிடிச்சு இழுத்து போடுறது. சரி, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்டாயம் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாரு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நீங்க ஆரம்பத்துல அதுதான் லீடு குடுத்தீங்க. சோ அவர் எந்த கட்சி சார்பா அதுல இருப்பாரு சார்? லெட்டர் பேட் ஒண்ணு வச்சுக்கிறாரு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுக்கிறாருல்ல. அது நான் எந்த அரசியல் கட்சியும் ஆரம்பிக்க மாட்டேன். அந்த ஐடியா எனக்கு இல்லங்கிறத சரி அவர் இருங்க. பகிரங்கமா சின்ன சொல்லியிருக்காருல்ல. எம்ஜிஆர் இருக்கிறார்ல. வீடு என்னும் கோவிலில் வைத்து அந்த எம்ஜிஆர் கூட சேர்ந்துக்க வேண்டியதுதான். பெரிய எம்ஜிஆர் சேர்த்துக்க மாட்டாரு. அதான் எடுத்தோனே அவங்க 2 பேரும் தானே பாடுவாங்க அந்த படத்துல. அன்பும் மலர்கள் அங்க போய் சேர்ந்துக்க வேண்டியதுதான். இது டிடிவி கூட குக்கர்ல நிக்க வேண்டியதுதான். இல்லையா? இருக்கவே இருக்கிற சித்தப்பா, டெல்லி சித்தப்பா, தாமரையில நிக்க வேண்டியதுதானே. உங்க என்ன புதுசா? ரெட்டையில ஏறித்தான் நின்னீங்க. அப்புறம் என்ன? எங்க இருந்தாலும் இவரா நிக்க போறாரு? நான் நிக்க மாட்டேன்ருவாரு. நான் முதல்வரா இருந்தவன், அதா இருந்தவன், நான் வேற சின்னது. பசங்க தான் நிக்க போறாங்க. அதனால அப்படி போயிடும். இல்ல சுயேட்சை சின்னம் நிப்பாங்க. ஏதோ ஒண்ணு ஒரு 3 தொகுதி நின்னுட்டு போங்கன்றுவாங்க. அதனால இவருடைய பிரச்சாரத்த பயன்படுத்தி என்ன ஜெயிக்க வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும். புரட்சித் தலைவரின் ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக அப்படின்னு பேசுறதுக்கு வேணும்ல. ஓபிஎஸ் பேசினாருன்னா, அதுல ஒரு 10 ஓட்டு, 100 ஓட்டு விழுதா? ஜனங்க முன்ன விட அதிமுக பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னுவாங்க. இவங்க இந்த சைடு, ஏங்க என்னங்க ஸ்ட்ராங் ஆயிடுச்சு? ஓபிஎஸ்லாம் ஆள் இல்ல, அவரு இல்ல, இது இல்ல. ஒண்ணுமே இல்லங்க. யோவ் நீ தான் சொன்ன. தென் மாவட்டங்கள்ல இவங்க இல்லாதனால அதிமுக பலகீனம் ஆயிடுச்சுன்னு. இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அதிமுக பலமாயிடுச்சு தானே அர்த்தம். இல்லைங்க நான் வந்து அதெல்லாம் இல்ல. நீ சொன்னதுக்கு ஆப்போசிட்டா நடந்ததுன்னா அப்ப பலம். போ அப்படின்னு ஒரு உளவியல் தாட். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த என்டிஏ இது பிளஸ் தேர்தல் வாக்குறுதிகள். எல்லாத்துக்கும் மேல வேட்பாளர்கள். தேர்தல் நேரத்துல பண்ற இது. நேத்து ஒருத்தர் சொல்றாப்ல, "அண்ணா விஜய் எப்படிப்பா உங்க ஏரியாலன்னா?" தர்மபுரி சைடு இதெல்லாம். வன்னியர்கள் பெல்ட் இது. "அண்ணா இவங்க பெரிய ஆளுங்கண்ணா. இந்த பாமக. அவங்க மட்டும் மாறி மாறி நிக்கல வச்சுக்கண்ணா, இன்னைக்கு அவங்கள அடிச்சுக்க முடியாது. சரி இன்னைக்கு இதாயிடுச்சு. இருந்தாலும் பாமகன்றது ஒரு அன்புமணி தான்ண்ணா. ஆனா என்ன பண்ணாலும்ண்ணா விஜய் கிஜய்ன்றாங்களா அதெல்லாம் ஒண்ணுமே அங்க ஒண்ணுமே இல்ல. சின்ன சின்ன பசங்கண்ணா. யாரும் கிட்டயே சேர்க்கறதில்ல. அவங்க பாட்டுக்கு தனியா பேசிட்டு அப்படி போயிடுவானுங்க. இதுல நீங்க என்னதான் பண்ணாலும், அன்னைக்கு நைட் வந்து விட்டமின் சி குடுக்குறாங்கண்ணா. அதாண்ணா முடிச்சு விட்டுருவாங்கண்ணா. குடும்பமா குடுத்துருவாங்கண்ணா. குடும்பத்துல எத்தன பேருப்பா? 8 பேரு. இந்தா ரூ. 16. அந்த விட்டமின் சி 2 கட்சிகள்ல எந்த கட்சி அதிகமா குடுக்கும் சார் இந்த முறை? அது எப்படிங்க மறுபடியும் கேஸ் வாங்க வைக்க பார்க்குறீங்களே! யாரா இல்ல ஏன்னா எப்பவுமே ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க அதிகமா குடுப்பாங்க, வாய்ப்புகள் அதிகம்பாங்க. ஆனா இந்த பக்கத்துலயும் ஒரு பெரிய ஆளுங்கட்சி இருக்கு இல்லையா? 2 பேருமே குடுத்து குடுத்து சிவந்த கரம். அதனால சரி, அது மக்களுக்கு அவங்கவங்க இப்படியாவது ஒரு நல்லது வருதுன்னு நம்ம ஜனங்க எடுத்துக்கணுமா? அதான் விஜயகாந்த் சொன்னாரு. குடுத்தா வாங்கிக்கங்க. ஓட்டு போடுறது உங்க இஷ்டத்துக்கு தீர்மானிங்கன்னாரு. கரெக்ட்டா அடிச்சாரு அந்த டைம்ல விஜயகாந்த். என்னன்னா ஜனங்களுக்கு இந்த டைம் தான் வருமானம். அதுவும் நகை கிகை வாங்கலான்னு பார்த்தா அதுக்கு மேல போய்க்குது நகை விலை. சரி எதோ பண்ணுவாங்க. சரி, மக்கள் அந்த மாரி பணம் குடுத்துட்டு முடிவெடுக்க விட்டுருவாங்களா? நான் வந்து ஒரு சிலர்கிட்ட பேசும்பொழுது என்ன சொன்னாங்க, சாமி படத்த வச்சு சத்தியம் வாங்கிப்பாங்களாம். இல்ல அவங்க குடும்பத்துல கணவர் மேலயோ, குழந்தைங்க மேலயோ சத்தியம் வாங்கி அப்படி சத்தியம் போடுறவங்க வந்து மாறவே மாட்டாங்க சார். நான் ஆமா, பேசின வரைக்கும். அப்புறம் ஆமா. எப்படி இவர் சொல்றது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? யார் சொல்றது? விஜயகாந்த் சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, வாங்குறத வாங்கிக்கோங்க. உங்க மனசாட்சிப்படி ஓட்டு இல்லங்க. போடுங்கன்னு இப்ப சொன்னது. 100 ஒரு தொகுதியில ஒரு 10,000 ஓட்டு இந்த மாரி ம் போய் சேருது வச்சுக்கங்க. அதுல ஒரு 1000 பேர்ட்ட தான் இந்த மாரி வாங்க முடியும். ம். மீதி ஆள்லாம் நைட்ல உட்காந்து கட கட கடன்னு எண்ணி கிண்ணி குடுத்து, கவர்ல போட்டு அவன்கிட்ட குடு, இவன்கிட்ட குடுன்னு போய் பாதி பேர் எடுத்து பாக்கெட்ல விட்டுக்கின்னு, தலைவரே குடுத்துட்டேன் தலைவரே அப்படி இப்படின்னு. இந்த மாரிலாம் எல்லாம் நடக்கும். இதுல வாங்காம காண்டாகி எதிர்த்து போடுறவன்லாம் இருக்கிறான். அவனுக்கு குடுத்தா இவனுக்கு குடுக்கலன்னு. அவனுங்க அந்த கட்சிக்காரன் பாத்தியா ரூ. 1000 குடுத்தான். நீ என்ன குடுக்குற? ரூ. 500 போ அப்படின்ட்டு ரூ. 500 வாங்கி வச்சுக்கின்னு இங்க போடுறவன்லாம் இருக்கிறான். அதனால விதவிதமா இருக்கும். அது துட்ட வாங்கி இன்னொன்னு இப்பலாம் ஜனங்க அதெல்லாம் கிடையாது. அசத்தியமான்றான். சரி, இது நாங்க சத்தியமா. ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து இருந்தது சார். அசத்தியமா உனக்கு போட்டுருவேன் நானு. இவன் சத்தியமா நெனச்சுக்குவான். அ. அதனால இல்லாட்டி ஆதவ அர்ஜுனா மாரி பக்கத்து வீட்டுக்காரங்க அம்மா மேல சத்தியமான்றுவான் மனசுக்குள்ள. குரான் மேல சத்தியம் பண்ணார்ல, அது மாரி. அதனால இவங்க வந்து இப்ப ஜனங்க இதாயிடுச்சு. போடா பாவ காசு, பாவ காச ஒண்ணும் தர்ற. இதுல என்ன சத்தியம், தெய்வம்?
போடா இந்த காசை வாங்குறத பாவம் தான் போ அப்படின்ற மாதிரி தான் போயிடுவான். அதனால வாங்கி குடுத்தா என்ன அப்புறம் தலைவரே வரவே இல்ல. அப்புறம் அங்கெல்லாம் ரூ. 1000 குடுத்தீங்களா? அப்படின்னு கேட்டுலாம் வாங்குறவங்களாம். அதனால வியாபாரமா மாறிடுச்சு. இவங்க சொல்லுவாங்க, மக்களே யார் விஜய், உங்கள் வாக்கை நீங்கள் வந்து விற்றீர்கள். கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 50 பைசா வருது. அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தரோம். நீ எவ்வளவு தர சொல்லு. அவ்வளவுதான். இதுதான் அரசியல். பணம் போட்டு பணம் எடுக்குது. நம்ம உட்கார்ந்து பேசுறோம். இதுல கூட்டணி அது இது பிரச்சாரம் அதெல்லாம் போய் அப்புறம் அந்த டைம்ல ஒரு சூழ்நிலை. இந்த தடவ இவனுக்கு போடவே கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்கல்ல ஜனங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஆட்சி மாற்றம் வரும். சரி, இப்ப ராமதாஸ் அவர்கள் மற்றும் தனித்து விடப்பட்டவரா ஆகி விடுவாரா? ஏன்னா முன்னாடி அவரோட ஓபிஎஸ் கம்பேர் பண்றதுக்கு இருந்தாரு. இப்போ ஓபிஎஸ் இந்த பக்கம் வர்றது கிட்டத்தட்ட முடிவான விஷயம்னு எல்லாரும் சொல்றதுக்கு இடையில, ராமதாஸ் அவர்களின் நிலை என்ன? அவருக்கே புரியல. திடீர்னு ஆஃப் ஆயிட்டாரு பாருங்க. இவனுக்கு போய் அண்ணா என்னண்ணா அப்படின்னு. அண்ணா போ சொல்றேன். ஆளுக்கு ஒரு சீட்டு குடுப்பாங்க. சுயேட்சையில நின்னுக்கோ. உதயசூரன் நின்னு தொலையாத அப்படின்ட்டு சீட்டு கீட்டு ஏதாவது வாங்கி குடுப்பாரு. கடைசி டைம்ல வாய்ஸ் குடுக்க சொல்லுவாங்க. உண்மையான பாமக காரன் திமுகவுக்கு தான் வாக்களிப்பான் அப்படின்னுவாங்க. ஐயா வருஷம் பூரா எடுத்து அறிக்கை விட்டிக்கிறீங்க ஐயான்னு. என்ன பண்ண சொல்றேன்? என் பையன் அங்க இருக்கிறானே. இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டானே. அப்படி இப்படின்னுவாரு. என்ன பண்ண முடியும்? அதனால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. கம்முனு போயிட்டா கூட இவங்கள அங்கீகரிச்சுற மாரி ஆயிடும். ஒரே ஒரு வழி. "என்னாவா? என்னா? என்னா அப்படி பேசிட்ட? அப்பா தானே பேசுனேன்." அப்படின்னு சேர்ந்துக்கணும். போய் நல்ல புள்ள மாரி. அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கா சார்? அது வந்து ஒரு பியாண்ட் டேமேஜ் கண்ட்ரோல் லெவல் போயிடுச்சுல்ல? அதையெல்லாம் நாளைக்கே அப்படியே சும்மா இணைந்தது பிரேக்கிங் போடுவான். டடடடடான்னு. அப்பா தந்தை மகன் இணைந்தனர். அப்படி இப்படின்னு 2 பேரும் சேர்ந்து. டிடிவியும் எடப்பாடியுமே இணைஞ்சுட்டாங்க. அப்புறம் இது என்ன? 2 பேரும் மாத்தி மாத்தி நான் திட்டு திட்டிக்கினாங்க. தூக்கு மாட்டிக்குவேன்ட்டாப்ல அவரு. புகழேந்தி கயிற வச்சு சுத்தின்னுருக்காப்ல. சார் அது ரொம்ப அநியாயம் சார். ஒரு வந்து ஒரு பிரஸ் மீட்லயே அப்படி கயிறு எடுத்துங்க. ஏற்கனவே வந்து சூசைட் கேப்பிட்டல் தமிழ்நாடுன்னு சொல்லி கவர்னர் வந்து அ எல்லாரும் சொல்றாங்க. அந்த எண்ணிக்கையில ஒரு இவரே சாகறாரு. பொறுப்பற்ற தன்மையா தூக்கு கயிறு எடுத்து அங்க போய் காட்டுறாரு. குடுத்தாருன்னு வச்சுக்கங்க. "இங்க வான்னு" கூப்பிட்டு அப்படியே கயிற சுத்தி ஏத்துடா அப்படின்ருவாங்க. அதனால அவருக்கு அவ்வளோ காண்டு. அவருக்கு கார் ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆச்சு. சரி, அவ்வளோ இதே செலவு மாதிரி தான் சார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும்பொழுது, உதயநிதி அவர்களுக்கு வந்து ஏதாவது 2 நிமிஷம் பேச சொல்லுங்க. நான் வந்து அவர் பேசிட்டாருன்னா தூக்குல தொங்குறேன், இங்கேயே தொங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த 3ஆம் ஆண்டு விழா. உதயநிதி வந்து "லா சொல்ல சொல்லு நான் தூக்குல தொங்குறேன்ற போறாப்ல. கழகம் சொல்லு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்ல சொல்லு நான் தூக்குல தொங்கிடுவேன்றாரு. தமிழக வெற்றி கழகம்ன்றாங்க. இவரும் அருண்ராஜும். லாவே இந்த லாவே வரமாட்டேங்குது. தமிழுடைய சிறப்பே லகரம் தான். அதுவே வரமாட்டேங்குது. அப்புறம் என்ன? தைரியமா சொல்லலாம். உதயநிதி நான் தூக்கலாம் மாட்ட வேண்டிய அவசியம்லாம் வராது. என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் லா வராது அவங்களுக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னுவாங்க. சொல்ல சொல்லுங்க உதயநிதிய. அடுத்து மோடி அவர்கள் வரும்பொழுது என்ன புது விஷயங்கள் நமக்கு தெரிய வருதுங்கிறது வெட்ட வெளிச்சமாகும். நன்றி. பல தகவல்கள் சொன்னீங்க. மீண்டும் வேறொரு நேர்காணல்ல சந்திப்போம்.